ஒரு கேரக்டர் வருது, சிம்சோன் அவனுக்கு பேரு. குழந்தைய வயிற்றுல கொடுத்த உடனே கடவுள் சொன்னாராம் அந்த அம்மாட்ட, நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது, முடி வெட்டக்கூடாது குழந்தை பிறந்த உடனேன்னு. அப்ப அந்த குழந்தைக்கு திராட்சை ரசம் ஆகாது, முடிதான் அந்த குழந்தையின் பலம். இது ரெண்டும் அசிரீரி சொல்லிருச்சு. குழந்தை வளருது, ஷார்ட்டா முடிக்கிறேன் நான். குழந்தை வளருது, அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. ஒரு எலும்பால ஒரு பெரிய சிங்கத்தையே அடிப்பான். முடி இப்படி இருக்கும், ஹேண்ட்ஸம் ஃபெலோ. அவன் மனசுல ஒரு சின்ன வார்த்தை விழுந்துருச்சு, ஒரு பொண்ணு. எல்லாருமே ஏன் தெரியுமா தப்பு பண்றாங்க? சோகமா இருக்கிறதுனால. நான் ஏன் குடிக்கிறேன் தெரியுமா? சோகம். யாரு இவனை லவ் பண்ணா, இவன் லவ் பண்ணானோ அந்த பொண்ணு சிம்சோனை லவ் பண்ணலையாம், சோகமாயிட்டான். அந்த மாதிரி சோகமாறதுதான் சாத்தானின் கூடாரம். ஒருபோதும் குழந்தைகளை சோகவயப்படுத்தி விடாதீர்கள். அந்த சூழலை அனுமதிக்காதீர்கள். நீ தாண்டா ராஜா என்று சொல்லி வளருங்கள். நீதான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய வந்த குயின் என்று சொல்லி அந்த குழந்தையை வளர்த்து பாருங்க. ஒருபோதும் உங்க குழந்தைய கீழே விழற அளவுக்கு செதைச்சிடாதீங்க. அவன் மனசுக்குள்ள அவனுக்கு சோகம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த உலகம் சுத்திக்கிட்டே இருந்தது அவனை சாவடிக்கிறதுக்கு. அவன் இருக்கிறதுனால அந்த சமூகத்தை அண்ட முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, அவனை வெல்ல முடியல. அவன் ரொம்ப சோகத்துல குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு குடி பகை, குடிச்சிட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு வந்தான் அவனோடு சேர்ந்து சுத்துறதுக்கு. அவ பேர் தெலீலாள். இப்போ இருக்கிற பசங்களுக்கு சொன்னா புரியும், பெஸ்டி. நாட் லவர், நோ வைஃப், நோ கேர்ள் ஃப்ரெண்ட், பெஸ்டி. கூட சுத்திக்கிட்டே இருக்கும், எந்த பொறுப்பும் கிடையாது. நான் இங்க நிறுத்துறேன், எல்லார்கிட்டயும் சொல்றேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். டோன்ட் டேக் எனிதிங் ஃபார் கிராண்டட். ஹேவ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட புருஷன் இருக்கா, உங்ககிட்ட புள்ள இருக்குதா, உங்ககிட்ட மனைவி இருக்கா, உங்ககிட்ட அம்மா அப்பா இருக்காங்களா, உங்ககிட்ட சொத்து இருக்கா, உங்ககிட்ட வண்டி இருக்கா, உங்ககிட்ட இளமை இருக்கா, டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட். ஹேவ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட இருக்கிற பல விஷயங்கள் பல பேர்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கு, பயப்படு, பொத்திவை, அதை பாதுகாப்பாகவே. நான் இளைஞர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தெலீலாள் வந்தா, தெலீலாள் பேசுறா இப்போ சிம்சோன் கிட்ட. ஏய், என்ன இவ்வளவு பேர் அடிக்கிற? பெரிய ஆள் தான் நீ, சூப்பர். நான் பார்த்தேன் அந்த சின்ன குழந்தைகளை ஒரு அஸ்ட்ரானர் வந்து நிக்குது, அதுக்கு கைத்தட்ட காணோம். ஒரு யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, அதிருது கைத்தட்டு. பார்த்தேன், பார்த்துட்டு தான் உட்கார்ந்து பாருங்க. தெலீலால விலை பேசிட்டாங்க. 100 காசு தரேன். இந்த சிம்சோனுடைய உடம்புல எங்க இருக்கு சத்து, எதையா அழிச்சு அவன் செத்துருவான், எதை அழிச்சு அவன் சாவான், எனக்கு சொல்லித்தான், உனக்கு 100 காசு தருவேன். வந்து பேசுறாங்க தெலீலாள். பைபிளை படிச்சு பாருங்க, நிலம் நகர்ந்தது. ஏய், எங்க அடிச்சா நீ சாவ கேக்குறாங்க. இவன் சிரிக்கிறான். ஏய், என்ன கயிறுல கட்டினா நான் செத்துருவேன் தெரியுமா? விளையாடுறான். யார்கிட்ட விளையாடுறது? கடவுள் கிட்டையா? கடவுள் கண்ட தாளந்து கிட்டையா? ஆசீர்வாதங்கள் கிட்ட விளையாடுவீங்களா? நான் இவ்வளவு பேச்சாளர் தானே, எதுக்காக இப்படி கையில புக்கு கொண்டு வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன்? நானா பேசிட முடியாதா? Have gratitude, have fear. என்னுடைய ஒரு சொல் என் வாழ்க்கையை நிர்ணயம் செய்யும் என்கின்ற பயத்தோடு நின்று பேசணும், பிரார்த்தனையோடு நின்று பேசணும். எது வாயில வருதோ அதுல பேசிடக்கூடாது. இங்க அனுப்பிதான் இங்க வரணும். இந்த 6 இன்ச் இருக்குல்ல, அதுல கவனமா இருக்கணும். அவன் ரொம்ப விளையாட்டா என்னை வந்து கம்பியில கட்டினா நான் செத்துருவேன், போய் கம்பியில கட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து கம்பியில கட்டினா செத்துருவேன், சாவுல வெறும் கயிறுல கட்டினாலே செத்துருவேன். அடுத்த நாள் கயிறுல கத்துறாங்க, சாகல. அவன் விழுந்து அழுகுறாங்க. படிச்சு பாருங்க, எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சிம்சோனை படிச்சிருங்க, உள்ள வளர்க்கறதுக்கு பயன்படும். பொருள்ரா விழுந்து, நீ சொல்ல மாட்டியா, என்ன ஏமாத்துறியா, உன் உயிர் எங்க இருக்குன்னு தான் சொல்ல. அவ அழுறத பார்த்த உடனே மனசு அப்படியே வாடிருச்சு அவனுக்கு. ஏன் அழுகுற அப்படின்ட்டு மடியில போட்டுக்கிட்டான். மடியில போட்டுட்டு சொன்னானா, நான் சொல்வேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டேன். இந்த முடி இருக்குல்ல, இந்த முடியல நிச்சயமா நிச்சயமா அம்மா மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமா, அப்படி எழுந்து உட்காந்து அவனை மடியில போட்டுக்கிட்டான். தலைமுடிய தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கா. அந்த சொகத்துல பாவி பய தூங்கிட்டான். அந்த முடியை 7ஆ பிரிக்கிறான். ராத்திரி முழுக்க வேலை செய்து அவன் உறங்கியதற்கு பிறகு புள்ள மொட்டை அடிச்சிட்டான். காலையில் எழுந்திருக்கிறான் சிம்சோன். ஒரு கோழி குஞ்சை போல் உணர்கிறான். தன்னுடைய எல்லா தாளந்துகளும் அந்த பராக்கிரமும் போனதை உணர்கிறான். தெலீலாவை காணோம்.
பகைவர்கள் வந்து பிடித்துக் கொள்கிறார்கள், போய் சிறையில் அடைக்கிறார்கள். சிறையில் அடைக்கின்ற பொழுது அவனுடைய கைகளை தூண்களில் கட்டி வைத்து அவன் கண்களை நோண்டி எடுக்கிறார்கள். குருடான சிம்சோன் இங்கேயும் அங்கேயும் he is roaring like a lion. என்ன பண்றது? போய் உள்ள போடுறாங்க. சிறைச்சாலையில் அழுகிறான். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறான். நான் இங்கே நிறுத்துகிறேன். நாம் ஏதேனும் தவறு செய்தால் நம் பெற்றோர்கள் நம்மை மன்னிப்பார்கள். நம் தவறுகள் நம்மை மன்னிக்குமா? நம் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை. போன கண்ணு போனதுதான். முடி வளருது, பராக்கிரமம் வருது. அவன் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். அவனால் அவர்களை வெல்லவே முடியவில்லை. கடைசியில் அவனை தூணில் கட்டி வைக்கிறார்கள். அவன் அப்படியே அந்த தூண்களை இழுத்துக்கொண்டு சிறைச்சாலை முழுவதுமாக அப்படியே அவன் மீது விழ 1000க்கும் மேலான தீமையானவர்களுடன் சிம்சோனும் இறந்து போனான் என்று பைபிள் கதையை முடிக்கிறது. கடைசியா ஒரு ட்ரிபியூட் மட்டும் கொடுக்குது. அவன் உயிரோடு இருந்து கொன்ற தீமையானவர்களை விட அவனோடு சேர்ந்து இறந்த தீமையானவர்கள் அநேகம். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டும்? கடவுள் சிம்சோனை போல் நமக்கும் பல பராக்கிரமங்களை தந்திருக்கிறான். எந்த காரணத்திற்காகவும், எந்த பலவீனத்திற்காகவும் யார் மேலேயும் பழி போட்டு அது இல்லாமல் செய்யாமல் இருக்கின்ற கடவுள் கொடுத்த எல்லாவற்றையும் பாதுகாப்பாக வைத்து அடுத்த கட்டத்திற்கு இறைவனுடைய வழியின்படி அதை செலவழிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். டோன்ட் டேக் ஃபார் கிராண்டட் என்று சொல்லிக் கொடுங்கள்.